வணக்கம் சார். வணக்கம் சிமன். நேற்று வந்து கூலியோட பவர் ஹவுஸ் லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். பாட்டு பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஒரு 9:50க்கு அடிச்சு விடுறாங்க. வந்து ஒரு பக்கம் அனிருத்து, இன்னொரு பக்கம் அறிவு காரில் உட்காந்துட்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய அந்த கெட்டப்பு, அந்த மாசு உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. வந்து ஒரு 74 வயசு, எந்த லுக்கில் பார்த்தாலும் பிரமாதமாக இருக்காரு. அதுக்கே கூட சொல்லுவாங்க அது ஏஐ பண்ணதுங்க, டிஐ பண்ணதுங்கன்னுவாங்க. அதை பண்ணுறதுக்கும் வந்து அதுக்கான உடல் அமைப்புன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா? அது பிரமாதமாக இருந்தது. அந்த பாட்டு உண்மையிலே ஒரு வைபாவாக இருந்தது. வைபாவாக இருந்தது. லிரிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பரட்டை பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சின்ன போர்ஷன் வந்து வச்சிருக்காங்க சார். அந்த இதில் வந்து இந்த பரட்டை அப்படின்னும் போதே நமக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம், இந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட் மாதிரி எல்லாமே திரும்ப வர்ற மாதிரி இருக்கு. ட்விட்டரில் வந்து அவர் இதுவரைக்கும் நடித்த படங்களில் எல்லா மெயின் கேரக்டர்ஸும் எடுத்து போட்டு இந்த பாட்டை போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே அந்த 50 இயர்ஸ் வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது சார். உண்மையிலே வந்து அறிவு பிரமாதமாக எழுதியிருக்காப்புல. வந்து நீங்கள் பொதுவாக அனிருத் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த என்ன பாடகர் பட்டாசா இன்னொருத்தலாம் கூட இருக்காருங்களே, அசல் கோளாறு, ஆமாம் பால் டப்பா, இவங்கெல்லாம் வச்சு பாட்டே கேட்க முடியாத அளவுக்கு இவர் மியூசிக் அடிச்சு விடுவாங்கன்னு. இதில் பாடல் தெளிவாக கேட்குது, மியூசிக்கும் இருக்குது. வந்து அது நல்லா சொன்ன மாதிரி அறிவு தெளிவான வரிகளா எழுதியிருக்கு. அப்புறம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்தமாக நீங்கள் அப்படியே வந்து அபூர்வ ராகங்கள் வந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து இப்போ கூலி வரைக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு 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 கிளிம்ஸ் வீடியோவாக இந்த பாட்டை வச்சு பண்ணிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அது அநேகமாக வந்து 50வது விழாவா அது அவருடைய சினிமா ஆல்ரெடி ட்விட்டர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இது வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடக்கிற அந்த விழாவில் இதை பிளே பண்ணாலும் பண்ணுவாங்க. வந்து சார் நடுவில் வந்து தளபதியோட ஒரு டைலாக் வந்து வச்சுருந்தாங்கல்ல சார், தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த விஷயம்லாம் நமக்கு வந்து கேட்கும் போதே அந்த திடீர்னு தளபதியோட கனெக்ட் அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு மைண்ட் வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக ஆட் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். இந்த பிரேக்கிங் பேட்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல இருந்து சேம் மை நேம் அப்படின்னு சொல்லி அவர் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தளபதி தொடரா பார்க்கலாம் அப்படின்றது வந்து. அப்புறம் வந்து லோகேஷ்கான சிக்னேச்சர்னு ஒன்று இருக்குது. வந்து இந்த செயின் வந்து அப்படியே இழுத்துன்னு போகிறது, ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சு புகையா வந்து அதுலேருந்து வர்றது, இதெல்லாம் அவருக்கான ஒரு மேஜிக் தான். வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் தண்ணி 2 வருஷமா பழங்கலை, எந்த தொடர்பும் இல்லை எனக்கு. நான் பாட்டும் குளிக்கிறேன்னா பல்லு வளர்க்குறான்னு தெரியல, நான் இந்த படத்துலயே இதாக கிடக்குறேன்னா அது உண்மையிலே அப்படி கடந்தாதான் இவங்க வந்தது. வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று சைமன். என்னன்னா அவர் சொன்ன டேட்ல வந்து படத்தை வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ரிலீஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, ஒரு டைரக்டர் அழுத்தமே கொடுக்க மாட்டார். அதை தான் லோகேஷ் புகழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா போன படம் லியோவுக்கு இதான் டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி என்னை வந்து பாடாப்படுத்தினாங்க. அது ஒரு டைரக்டருக்கு தான் அந்த வழி தெரியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கண்ணா நீ 2 ஷாட் எடுத்தா கூட ஒரு நாள் எடுத்துக்கோ, நீ மறுநாள் வந்து கூட எடுத்துக்கோ. இதான் ரஜினி வந்து. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் பிரமாதமாக வரணும். எங்கள் ஒரு படம் வந்து எப்பவுமே வந்து எந்த ஹீரோவும் வந்து ரீ ரெக்கார்டிங் முன்னாடி பார்க்க மாட்டாங்க. என்னன்னா ரீ ரெக்கார்டிங் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மாதிரி அது என்ன வெறுமையா இருக்கும் உங்களுக்கு. வந்து அப்படியே வந்து மோனோவில் ஓடுவாங்களே அது மாதிரி இருக்கும். இவர் ரீ ரெக்கார்டிங் முன்னாடியே பார்த்துட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ ரீ ரெக்கார்டிங் வந்து அனிருத் பண்ணி அந்த மேஜிக் என்னவா இருந்திருக்கும் பாருங்க, அதில் எவ்வளோ இன்புட் சேர்த்திருப்பாரு. அப்போ வந்து ரீ ரெக்கார்டிங் முன்னாடியே அந்த படம் வந்து பெரிய அளவில் அவர் கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பர் கண்ணா தூள் கிளப்பிட்ட அப்படிங்கிறாரு. அதுதான் லோகேஷ் வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இதெல்லாம் மீறி இந்த படம் திரும்பவும் சொல்றது தான் 1000 கோடி. அப்புறம் வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ். அப்புறம் வந்து இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் சைமன். வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மெனக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டே எல்லா மீடியாவும் இருக்குது. ஆனால் ஒரு சாங்குக்காக ஒரு விழாவே நடத்திருக்காங்க. இந்த சாங்குக்காக ஹைதராபாத்தில் இந்த படத்துக்கு அப்படி ஒரு ப்ரொமோஷன் அவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பெங்களூர்னு நினைக்கிறேன், கேரளாவுக்கு போகிறாங்க. அப்புறம் இங்கே 2ஆம் தேதி இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு, ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா, இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போக போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது வந்து இப்போவே அந்த ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருக்காங்க. நேற்று மதியம் போல் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அதில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பாட்டு வர்ற மாதிரி இருந்தது. அதில் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிபி வந்து லியோவோட ஃபோட்டோ இருந்தது. அதை எடுத்து போட்டு எல்லாரும் பாத்தியா லோகேஷ் கனகராஜ் அவங்க அண்ணனை இன்னும் மறக்கலடா, இன்னும் அவர் தாண்டா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோகேஷை தாண்டி எங்க ரஜினிக்கும் விஜய்க்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா இல்லை அங்காளி பங்காளியா 2 பேரும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க யாருமே வந்து 2 பேரும் ஒன்றைக்கு வந்து நீ வந்து காக்கா நீ வந்து கழுகு அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. அவர் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ள போயிருக்காரு, இவர் பக்கம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். வந்து சினிமா இதுதான். இது ரஜினிக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும்.
இங்க சும்மா சோசியல் மீடியால இருக்கிறவங்க போட்டு இது மாதிரி வந்து தாளின்னு தாளிச்சுட்டு இருக்காங்க. வந்து நீங்க இந்த நேற்று வந்து அந்த பிஜிஎம்மே பாருங்க, லியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க அரங்கன்னா காட்டுக்கு விருந்துன்னு அதில் வரும் லியோ அப்படின்னு படம் முழுக்க அந்த இது வந்துகிட்டே இருக்கும் ஒரு வைப்பா. அது மாதிரி இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படம் முழுக்க வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கர பிளாஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் சார். ஏன்னா நான் வீட்டில் வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ்ல கேட்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சார். பேஸா இருக்கட்டும், எல்லா மியூசிக்கா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அவர் அனிருத் வந்து ரஜினிக்கு அவர்களுக்காக ஸ்பெஷலா பண்றாரா சார்? ரொம்ப நாள் வந்து உண்மையிலே வந்து இருக்கலாம் இல்லைங்களா. வந்து அவர் தூக்கி வளர்த்த பையன் தானே. வந்து இப்போ நம்ம பார்த்தோம், அப்படி பார்த்தோன்னே அவர் ஒரு பிரமிப்பா இருக்காரு. அவர் படத்துக்கு நம்ம பண்றோம் போது ஒரு ஸ்பெஷல் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வந்து ஒரு எல்லாருமே ஃபேன் பாய் தானே இன்னைக்கு. வந்து ரஜினியை விரும்பாதவர்கள் யார் வந்து அப்படின்போது இறங்கி வரும்போது ஒரு பக்கம் சாண்டி மாஸ்டர் ஒரு ஃபேன் பாயா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சிக்குடு பாட்டுக்கு அப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டு அவருக்கு வந்து அசத்திருக்காரு. இப்போ இருக்கிற இன்றைய தலைமுறைகள் ரஜினி படத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்பொழுது அந்த இன்றைய தலைமுறைகளை அரவணைக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, எந்த ஈகோவும் பார்க்காம எந்த இதுவும் பார்க்காம ஒரு கட்டத்துல வந்துடும் இல்லைங்களா. என்னையா நீங்க வந்து இப்ப சின்ன பசங்க நீங்க அப்படி அதெல்லாம் கிடையாது. இறங்கி வேலை பார்க்கறது, ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது, எல்லாத்தையும் இது பண்றது. இப்போ நீங்க மோனிகா பாட்டுல சௌபின் ஆடுறதுக்கு யாராவது அந்த ஹீரோவை விடுவாங்களா? சாங் மட்டும் ஆடுறதுங்க அப்படின்னு. அதுதான் ரஜினியோடைய பெரியது வந்து. அது ஏன்னா எல்லாரும் ரஜினி வருவார்னு பார்த்துருக்கும் போது அவர் மட்டும் ஆடணும். அவரை வந்து கேரளாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சௌபினை வந்து. அதுதான் இதுதான் ரஜினியை உச்சத்துக்கு வைக்கிற ஒரு விஷயம். ஜெயிலர்ல வந்து ஹுக்கும் இருந்ததோ, இது வேட்டையன்ல ஹண்டர் வண்டார் இருந்ததோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த பாட்டு தான் ஒரு பயங்கரமான போர்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், லிரிக்ஸ் தான் பயங்கரமா இருந்தது அந்த பாட்டுலயே. அந்த சாங் வந்து ஓவராலா பார்க்கும்போது எப்படி சார்? இல்ல ஓவரால் நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க திரும்பவும் சொல்றது என்னன்னா, எம்ஜிஆர் தான் வந்து ஓப்பனிங் சாங். அவர் தான் ஓப்பனிங் பாடல்கள் எம்ஜிஆர் தான். அந்த காலகட்டங்களில் சிவாஜிக்கோ அல்லது ஜெமினிக்கோ ஜெய்சங்கருக்கோ இவங்களும் ஓப்பனிங் சாங்க்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை, அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு விட்டாங்க. எம்ஜிஆருக்கே பார்த்தீங்கன்னா 2 சீன் போன பிறகு தான் ஓப்பனிங் சாங் வரும். ஆனால் எடுத்தோடனே ஓப்பனிங் சாங்கு ரஜினிக்கு தான். அது வந்து என்ன பால்காரனா இருக்கட்டும், ஒருவன் முதலியாளர் இருக்கட்டும், மலையாள கரையோரமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் தொடர்ச்சியாக எஸ்பிபி பாடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மலையாள கரையோரம் மனோ பாடினாப்புல வித்தியாசமா. நீங்க எஜமான் காலடி மண் எடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியா வாசம் அடிச்சிருப்பாரு வந்து குரல்ல. இது பாருங்க பாபால இந்த டிப்பு 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 குமார் சங்கர் மகாதேவன் இப்படியா இருந்தது. அப்புறம் வந்து ஜெயிலர்ல வந்து அந்த ஓப்பனிங் சாங்லாம் வேணான்னு ரஜினி சொன்னதுதான். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிடணும்னு. ஆனால் ரஜினிக்கு பிறகு ஒரு விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், அவங்க ஓப்பனிங் சாங் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இங்கதான் ஒன்னும் கேட்டா 43 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பனிங் சாங் ரஜினிக்கு வச்சாச்சு பில்லா படத்துல. கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல் வந்து. அதனால வந்து இது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்கும் போது அது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காருன்னு இன்டர்வல் டைம்ல வரும் அப்படின்னு எனக்கு டைட்டில் சாங் அதை கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அந்த மூடு வந்து அங்கிருந்தே கிரியேட் ஆயிடும். நீங்க டைட்டில் சாங் அந்த அந்த மூடு அந்த வைப் அப்படியே கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கும். அது மாதிரி செட் பண்ணா லோகேஷ் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. இது எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வைக்கலாம். இன்ட்ரோல் பிளாக்ல வைக்கும் பொழுது என்னன்னா ஒரு அந்த இன்ட்ரோல் பிளாக் விடும்போது இன்னும் கொஞ்சம் அது ரெடியா இருக்கணும். இது வந்து ஒரு டைட்டில் சாங்கா ஆரம்பிக்கும் போது அங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன்னா ஓப்பனிங் சாங்கா அது மேபி இருக்காது வந்து. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மீறி சில காட்சிகள் ரஜினி இது காமிச்சிருக்காங்க. அந்த லுக்கு, அந்த பாக்குறது, அந்த ஆர்பர்ல வந்து ஒரு பொட்டியை தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு சார் ஒரு ஐ பவர் என்ன சார் பயங்கரமா இருக்கு சார். அந்த ஆரா வந்து சூப்பரா இருக்கு சார். அந்த ஐ பவர் சொல்லணும்னா தேவர் பிலிம்ஸ் வந்து ஒரு ஹிந்தியில ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் பேர் மறந்துட்டேன். ஆக்சுவலா ராஜேஷ் கண்ணா ஹிந்தி சூப்பர் ஸ்டார், அவரும் ரஜினியை நடிக்கிறாங்க. ரஜினி 2 பேரும் நடிக்கும்போது ரீடேக் வாங்கிட்டே இருக்குதான். வந்து ரீடேக் இவர் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன், ஆர் தியாகராஜன் தான். அவர் தான் ரீடேக் வாங்கிட்டு அவர் ராஜேஷ் கண்ணா சொன்னாராம் கூப்பிட்டு, இவருடைய கண் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அப்போ 1 to 1 எடுக்காதீங்க, சஜெக்ஷன் ஷார்ட் எடுத்துருதுங்கன்ட்டோம். இது உண்மையாக சீரியஸாக சொன்னது வந்து. அந்த பவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா அது வேற விஷயம். அது என்ன 74 வயசுல அவங்கவுங்க நடக்க முடியாமல் படுத்து இதுவாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வைப்பா கலக்கிட்டு இருக்காப்புல. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ரஜினிக்கான ஒரு மேஜிக் தாங்க. அது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பவர் ஹவுஸ் சாங் வந்து இந்த கூலி படத்திற்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வர்ற அப்டேட்டுகள் பற்றி நம்ம இன்னும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.